இன்றைய ஜோதிட தகவலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 0 to 9 அந்த எண்கள்லேயே ரொம்ப சிறப்பான எண் அப்படின்னா என்னன்னா 8ஆம் நம்பர். ஓகேங்களா? 8ஆம் நம்பர்னாவே எல்லாரும் பயப்படுவாங்களே, 8ஆம் நம்பர் வீடு, பேய் இருக்கிற வீடு. ஸோ ஒரு ரியல் எஸ்டேட் போட்டால் கூட அந்த 8ன்ற நம்பரை தவிர்த்துருவாங்க. சரிங்களா? ஏன்னா அது சனி பகவானுக்குரிய நம்பர் அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனால் 8ன்ற நம்பர்ல இருந்தா எல்லா நம்பரும் பிறக்குது. சரிங்களா? ஸோ டிஜிட்டலாக கூட 8ன்ற நம்பரை வச்சு தான் எல்லா நம்பர்களுமே அடுத்தடுத்தது கொஞ்சம் கட் பண்ணி அடுத்த நம்பரை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எல்லாரும் 8 போட்டு அதில் நடைப்பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா நம்ம உடல் அளவில் உள்ள பிரச்சனைகளும் மனதளவில் உள்ள பிரச்சனைகளும் சனி பகவானின் பிடியிலிருந்து சீக்கிரத்தில் வெளியே வரலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இதில் சொல்ல வரோம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து 8 போட்டுட்டு நடைப்பயிற்சி பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க. சனி பகவானோட பிரச்சனை வெளியில் வரத்துக்கும் மனதளவில் உடல் அளவில் உள்ள பிரச்சனை வந்து வெளியில் வரத்துக்கும் என்னால் நடைப்பயிற்சி ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது, ஸோ வீட்டிலேயே தான் இருக்கேன், என்னால் வெளியில் போக முடியாதுன்றவங்க வீட்டிலேயே பெருசாக ஒரு 8 போட்டுட்டு அவங்க 8ல் நடைப்பயிற்சி பண்ணாங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வீட்டில் உள்ள கர்ப்பிணிகள், பெண்கள் வெளியில் போக முடியாது, ரொம்ப தூரம் நடந்து போக முடியாதுன்றவங்க இதை ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.